அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி சித்தர் ஒருவர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நடந்து போகக்கூடிய காட்சியை தாங்க பார்க்குறோம். அதாவது இன்று மாலை 2668 அடி மலை உச்சியில் இந்த மெகா கொப்பரையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய நிலையில் இந்த சாதாரணமாகவே சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் சித்தர்கள் இந்த காட்சியை காண்பதற்காக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவல பாதையில் சித்தர் ஒருவர் இப்படி நடந்து செல்கிறார். இவர் நடந்து தானாக மறைந்து போனார். இவர் கார்த்திகை இந்த தீபத்தை கண்டு வழிபட வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ காட்சி இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருக்கீங்க அல்லது திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் திருவண்ணாமலை தீபத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் காத்திருக்கு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனைத்திற்கும் சரியான முறையில் பரிகார பலன்களாகட்டும், ஆலோசனைகளாகட்டும் சரியான முறையில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. மறக்காமல் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நாம் இப்போது திருவண்ணாமலை தீபத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க. இந்த ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா ஒரு சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் பக்தி பரவசத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவாகவும், இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த 27ஆம் தேதி 24ஆம் தேதி கொடியேற்றத்தோடு ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வு மகாதீபம். இன்று மாலை, அதாவது புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அந்த தீபம் ஏற்றப்படுகிறது. 2688 அடி உயரம் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையில் இதற்கு தீவிரமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தீபம் ஏற்றுவதற்கு காடா துணியிலான திரியும் 300 கிலோ நெய்யும் தயாராக இருக்கு. கடந்த ஆண்டை தொடர்ந்து இந்த ஆண்டும் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் திருவண்ணாமலை மகா தீப திருநாளான இன்று மழை நிலவரம் குறித்தும் நிறைய சர்ச்சைகள் எழுந்திருக்கு. அதாவது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்ட போதே மழை பெய்திருந்தது தெரிய வந்திருக்கு. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் குவிந்து அரோகரா கோஷம் எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் இப்படி மகா தீப திருவிழாவுக்காக மாலை 6 மணிக்குள்ளார ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் மழை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையிலும் பக்தர்கள் சிறிதும் அஞ்சாமல் இந்த தீபத்தை காண்பதற்காக ஆர்வம் காட்டி வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குங்க. இந்த தீப திருவிழாவை நம்ம இந்த தீபம் ஏற்றுவதை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 21 தலைமுறை பாவம் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில் மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்காக தான் அனைத்து பக்தர்களும் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மீன்பிடி தொழிலை செய்து வந்த பர்வதராஜா மற்றும் அவருடைய குலத்தினர்கள் மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் அப்படின்னும், அந்த குலத்தை சார்ந்தவர்களே தற்போது தீபம் ஏற்றக்கூடியதை பார்த்துட்டு வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. 48 நாட்கள் அவர்கள் விரதம் இருப்பாங்க. இந்த 5 நபர்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்காக வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் ஒரு சிறப்பு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வை காண்பதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோராலும் முடியாது. அதனால் தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்து கூட அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை சொல்லி அரோகரா அரோகரா கோஷம் எழுப்பி வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டை முன்னிட்டு அண்ணாமலையார், உண்ணாமலையார், அம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று வருது.
குறிப்பிட்டு ஏகன் அநேகன் அநேகன் ஏகன் எனும் தத்துவத்தை விளக்கும் வகையில் ஒரு மடங்கிலிருந்து 5 மடங்குக்கு தீபம் ஏற்றப்பட்டு அதிலிருந்து ஒரு மடங்கில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அதே போல் இதன் பிறகு அண்ணாமலையார் கருவறை பிரகாரத்தை சுற்றி வந்து காட்சியளித்த பிறகு அம்மன் சன்னதியிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா காண்பதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலையை சுற்றி வந்து அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீப தரிசன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளல் இருக்காங்க. அப்போது ஆண்டிற்கு ஒரு முறை 1 நிமிடம் மட்டுமே காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் காட்சியும், அதாவது பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தர அப்போது சரியாக 6 மணிக்கு 2668 அடி உயரம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். குறிப்பாக இந்த மகா தீபம் 11 நாட்கள் தீப ஜோதியாக நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னும், இந்த தீப ஜோதியில் சிவபெருமானே இருக்கிறார், அந்த ஜோதியாகவே அங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி மிகவும் சிறப்பான தகவல்களையும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த தீபத்தை காண்பதற்காக சித்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அது சித்தர்களுடைய பூமி தானே, அதனால் சித்தர்கள் வந்து காட்சி கொடுப்பாங்க அப்படின்னும், மக்களுடைய நலனுக்காக பல மூலிகைகளை அந்த தீபத்தில் கலந்து விடுவாங்க. அதாவது தீபம் எரியும் போது சித்தர்கள் கலந்து விடுவாங்களாம், இதுவும் சொல்லப்படுது. இதனால தான் சித்தர்கள் இந்த இடத்துல வருவாங்க அப்படின்னும், சாதாரணமாகவே இந்த திருவண்ணாமலை முழுவதுமே சித்தர்கள் இருப்பாங்க, ஆனால் நம்மளுடைய அனைவருமே நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க அப்படின்னும், குறிப்பாக இந்த சித்தர்களை நாம் பார்த்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் நாம் பார்த்த வீடியோ காட்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக கஞ்சமலை சித்தர் போன்றவர்கள் புகழ் பெற்றவர்கள். திருவண்ணாமலையில் சித்தர்களுடைய அற்புதங்கள் மற்றும் ஜீவ சமாதி பூஜைகள் இது குறித்து பல தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மௌன சித்தர் போன்ற சிலர் வாழக்கூடிய சித்தர்களாகவும் சொல்லப்பட்டது. குறிப்பாக கஞ்சமலையில் பிறந்ததாக கருதப்படும் சித்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் குகையிலேயே கழித்தாராம். அட்டமா சக்திகளினுடைய ஒன்றாக காற்றில் பறக்கும் கலையை அறிந்தார் அவர் அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் சித்தர்களுடைய அற்புதங்கள் குறித்து பல வீடியோக்களும் தகவல்களும் கிடைச்சிட்ருக்கு. திருவண்ணாமலையில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி பூஜைகள் மேற்கொள்ளப்படக்கூடியது. குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழாவின் போது சிறப்பு பூஜைகளும், பல ஆண்டுகளாக யாரிடமும் பேசாமல் இருந்த மௌன சித்தர் பற்றிய நிறைய தகவல்களும் திருவண்ணாமலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்துட்டு போங்க. உணவு, தண்ணி அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அவர்கள் சித்தர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கிரிவல பாதையிலேயே ஏராளமான ஜீவ சமாதிகள், கோவில்கள், குளங்கள் போன்றவையெல்லாம் இருக்குது. திருவண்ணாமலையை சித்தர்கள் பூமி அப்படின்னு இதனால தான் சொல்கிறாங்க. தற்போது பல சித்தர்கள் சூட்சம உருவில் வசித்து வர்றதாகவும் சொல்லப்படுது. இவர்களும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் வந்த அண்ணாமலையாரை வழிபடுவதாகவும் சொல்லப்படுது. கிரிவலம் செல்றவங்க மலையின் வலதுபுறமாக செல்லக்கூடாது, இடதுபுறமாக மட்டுமே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது விதியாகவே சொல்லப்படுது. குறிப்பிட்டு இப்போதும் கூட அங்கு பல சித்தர்கள் இருக்காங்க, ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அவர்கள் தெரிவதில்லை. 18 சித்தர்களில் ஒருவரான இடைக்காடர் திருவண்ணாமலையில் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக கோடி தடவைக்கு மேலே கார்த்திகை தீபத்தை தரிசித்த இடைக்காடர் பற்றி நினைத்தாலே திருவண்ணாமலை ஈசனுடைய மகிமையை தெரிந்தவர் இவர் ஒருவர் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலை பற்றிய ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர் அப்படின்னும் இந்த சித்தரை பற்றி சொல்லப்படுது. பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலையில் இடைக்காடர் கிரிவலம் வர்றதாகவும், இடைக்காடர் மட்டுமல்ல மேலும் பல சித்தர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை சித்தரை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.